Hi students, I'm Dr. Anandi. Welcome to my channel Make Biology Simple. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா டே 3 போர்ஷனுக்கு வந்திருக்கோம். நம்ம கிராஷ் கோர்ஸ் ஃப்ரீயாக பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் நம்ம இன்றைக்கி டே 3 வந்திருக்கோம். ஸோ நான் வீக்லி ஷெடியூல் போட்ட பிரகாரம் இன்றைக்கி நமக்கு வரக்கூடிய சாப்டர் என்னென்னா ஹியூமன் ஃபிசியாலஜியில் லெசன் 3 பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன். ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கணும்னா ஒரு ஆர்கானிசம் உயிர் வாழுதுன்னா அதுக்கு வந்து சர்க்குலேஷன் மெயின். அந்த சர்க்குலேஷனில் தான் நமக்கு வேண்டிய நியூட்ரியன்ஸு ஆக்சிஜன் எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். சர்க்குலேஷனே இல்லைன்னா நமக்கு வந்து பர்டிகுலர் செல்ஸ்க்கோ டிஷ்யூஸ்க்கோ ஒரு ஆர்கன்ஸ்க்கோ போய் சேர வேண்டிய நியூட்ரியன்ஸ் சேராது. ஸோ அதனால தான் அந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் ரீச் பண்ணி நம்மளுடைய செல்ஸ் எல்லாம் லைவாக இருக்கணும்னா வி நீட் டிரான்ஸ்போர்ட். ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் தான் சர்க்குலேட்டரி சிஸ்டம் சொல்லுவோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஆர்கானிசம் வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிம்பிள் ஆர்கானிசம் ஸ்பாஞ்சஸ் சிலிட்ரேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது இருக்கிற அந்த சர்ஃபேஸ் பாடி சர்ஃபேஸில் அந்த வாட்டரை வந்து கஷ் பண்ணி அது வழியாக அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த நியூட்ரியன்ஸையும் நம்ம அது சேர்த்துக்கும். அண்ட் மோஸ்ட்லி நிறைய மற்ற ஆர்கானிசம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக பிளட்னு ஒன்று இருக்கும். ஸோ பிளட் இஸ் த ஃப்ளூயிட் விச் இஸ் ஆக்டிங் அஸ் அ டிரான்ஸ்போர்ட்டிங். அந்த டிரான்ஸ்போர்ட்க்கு யூஸ் பண்ணுறது பேர் தான் பிளட். ஸோ இதுதான் நிறைய ஆர்கானிசமில் வருது. இன்னொரு சர்க்குலேட்டரி ஃப்ளூயிட் என்னென்னா லிம்ஃப். இந்த லிம்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா பிளட் மாதிரியே கான்ஸ்டிடியூன்ஸ் இருக்காது. இதில் வந்து மெயினாக நியூட்ரியன்ஸ் இல்லாமல் ப்ளஸ் உங்களுக்கு ஹார்மோன்ஸு டபிள்யூபிசி மெயினாக டபிள்யூபிசிஸ் அதாவது ஒயிட் பிளட் செல்ஸு ஆன்டிஜன் ஆன்டிபாடிஸ் இந்த மாதிரி தான் அது கேரி பண்ணிட்டு போகும். ஸோ இதுவும் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டமில் வரக்கூடிய 2 ஃப்ளூயிட். ஒன்று வந்து பிளட்டு, இன்னொன்று வந்து லிம்ஃப். ஸோ பிளட் வாட் இஸ் பிளட்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கனெக்டிவ் டிஷ்யூ. அது எப்படி இருக்கும்னா இட் இஸ் ரிச் இன் பிளாஸ்மா அண்ட் ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ். அந்த பிளாஸ்மானா என்ன, ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். பிளாஸ்மான்றது அந்த ஃப்ளூயிடு, அந்த பிளட்டுக்குரிய அந்த அந்த தன்மை இருக்கு இல்லையா, அந்த தண்ணியோட தன்மை என்றது என்னன்னா பிளாஸ்மா. அது வந்து ஸ்ட்ரா கலர்ட் விஸ்கஸ் ஃப்ளூயிட். அது ஒரு ஃப்ளூயிடு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட்ல 55% பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மாவாக தான் இருக்கும். அது சேர்ந்து இருக்கிறதுனால நமக்கு பிளட்டும் பிளாஸ்மாவும் சேரும் போது அது வந்து நம்ம வந்து பிரித்து பார்க்க முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து 55% அந்த ஃப்ளூயிட் என்னன்னா பிளாஸ்மான்னு பேர் இருக்கும். அதில் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். 90 to 90% வெறும் வாட்டர் தான் இருக்கும். அந்த ரிமைனிங் 8% பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸாக இருக்கும். என்ன இருக்குன்னா வாட்டர், ப்ரோட்டீன். ஸோ அந்த வாட்டர் அண்ட் ப்ரோட்டீன் இருக்கிறது தான் பிளாஸ்மா. பட் பிளட்னு பார்க்கும்போது நமக்கு இதுவும் இருக்கும் ப்ளஸ் வந்து செல்ஸ் இருக்கும். அதுதான் நம்ம ஃபார்ம்ட் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஃபார்ம்ட் எலமெண்ட்ஸ்னா பிளட் செல்ஸு, ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ், ப்ரோட்டீன்ஸு, ஹார்மோன்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் பிளட்னு சொல்லுவோம். பிளாஸ்மானா ஒன்லி வாட்டரும் ப்ரோட்டீன்ஸ் மட்டும் இருக்கிறதா பிளாஸ்மா. பட் அது எங்கே இருக்குன்னா பிளட்ல தான் இருக்கும். Next fibrinogen. So fibrinogen பார்த்தீங்கன்னா it is a protein which is involved in the coagulation. நம்ம blood உறையிற தன்மை இருக்கு இல்லையா, இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா blood flow ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு ஸ்டேஜில் அது நின்று போயிடும். அந்த நின்று போகிறதுக்கு காரணம் வந்து fibrinogen. அது மாத்திரம் இல்லாமல் இது கண்டெயின் மினரல்ஸ், கால்சியம், மெக்னீஷியம், பைகார்பனேட், குளோரின், சோடியம் இதெல்லாமும் கூட இருக்கும். அப்புறம் உங்களுக்கு குளுக்கோஸ், அமினோ ஆசிட், லிப்பிட்ஸ் that is also present. அந்த கோஆகுலேஷன் ஃபேக்டர்ஸ் இல்லைன்னா நம்மள அதோட பேர் வந்து சீரம். ஸோ 2 விதமாக பிளட்டை பிரிக்கலாம். ஒன்று பிளாஸ்மா, இன்னொன்று சீரம். சீரம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ கோஆகுலேஷன் ஃபேக்டர். ஃபைப்ரினோஜன் இல்லைன்னா அதை வந்து சீரம் சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம அந்த ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ் என்னன்னா எரித்ரோசைட்ஸ், லுக்கோசைட், பிளேட்லெட்ஸ் அண்ட் கலெக்டிவ்லி ஆர் கால்ட் ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன் ஏன்னா நிறைய உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் நிறைய போகுது. ஸோ அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். நம்ம ஆர்பிசின்னு தெரியும். ஆர்பிசி உங்களுக்கு வந்து நான் இந்த ஸ்லைடை ஏன் போட்டிருக்கேன்னா உங்களுக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் ஆகிருக்கும். லைன் பை லைன் போட்டிருக்கேன். ஸோ இந்த 5 million to 5 million ஆர்பிசி நம்ம பிளட்டில் இருக்கும். அது எவ்வளோ ஒரு ஹியூமன் பீங்கில் இருக்கணும்னா 12 to 16 grams ஒரு நார்மலாக ஒரு ஹியூமன் பர்சன் அதாவது 100 mlக்கு தேவைப்படுது. இப்படி இருந்தால் நார்மல், அதுக்கு கீழே போனால் தான் அனிமியான்னு சொல்லுவாங்க. இதோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 120 days. அதே மாதிரி லூக்கோசைட்ஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே லூக்கோசைட்ஸ். அதர்வைஸ் வி கால் இட் இஸ் டபிள்யூபிசின்னு சொல்லுவாங்க. ஸோ லூக்கோசைட்ஸில் 2 விதமாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து கிரானுலோசைட்ஸ், இன்னொரு வந்து கிரானுலோசைட்ஸ். கிரானுலோசைட்ஸில் என்ன வருதுன்னா அந்த கிரானுலோசைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள வந்து இந்த கிரானியூல்ஸ் நல்லா தெரியும். இந்த மாதிரி கிரானியூல்ஸ்லாம் கிரானுலேட்ஸில் உங்களுக்கு கிரானியூல்ஸ் தெரியாது. அதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் பிளட்ஸ், லிம்போசைட்ஸ், மோனோசைட்ஸ் ஆர் கிரானுலோசைட்ஸ். இது இருக்கிற லிம்போசைட்ஸு அண்ட் மோனோசைட். இது வந்து கிரானுலோசைட்ஸ். கிரானியூல்ஸ்னால் இங்கே உள்ள வந்து டாட்ஸாக இருக்கும். இங்கே தெரிய பாருங்க. இந்த டாட்ஸ்லாம் இல்லைன்னா அது கிரானுலோசைட்ஸ். அப்புறம் கிரானுலோசைட்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே வரும். மொத்தம் 5ல் 3 இருக்குது. அது என்னென்ன பாருங்கள். ஈஸ்னோஃபில், பேஸ்னோஃபில், நியூட்ரோஃபில்.
ஈஸ்னோஃபில், பேசோஃபில், நியூட்ரோஃபில் இது எல்லாமே கிரானுலோசைட்ஸ். இந்த ரெண்டு வந்து ஏ கிரானுலோசைட்ஸ். அப்புறம் இன்னும் ஒரு ஃபார்ம்ட் எலமெண்ட்ஸ் இருக்கு. அதுக்கு ஒரு பிளேட்லெட்ஸ். பிளேட்லெட்ஸ் உங்களுக்கு தெரியும். பிளேட்லெட்ஸ் வந்து நார்மலா நமக்கு எவ்வளவு இருக்குன்னா 1.1 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்கும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து பிளட் டிஸார்டர்ஸ் வரும். அதாவது கிளாட்டிங் டிஸார்டர்ஸ். நம்மளுடைய இது வந்து பிளட் வந்து கிளாட் ஆகாம எக்ஸஸ் லாஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபார்ம்ட் எலமெண்ட்ஸ் ஃபார் த பிளட். இந்த பிளட். So next blood grouping. So மனுஷனுக்கு எத்தனை டைப் ஆஃப் blood grouping இருக்குன்னு தெரியும் இல்லையா? நமக்கு வந்து A group இருக்கும், B group இருக்கும், AB இருக்கும், O group இருக்கும். இதை நம்ம A பாசிட்டிவ், A நெகட்டிவ்னு சொல்லுவோம். அது நெகட்டிவ்ன்றதை நான் எதுக்குன்றதை சொல்கிறேன். ஸோ ஜென்ரலாக ஏபி ஓன்னு இருக்கும். ஸோ இப்போ ஏ குரூப் இருக்கவங்களுக்கு இதை வச்சு தான் அவங்க பிரிச்சிருப்பாங்க. எதை வச்சுன்னா நம்மளோட ஆர்பிசி செல்ஸ்குள்ளே இருக்கிற ஆன்டிஜென் ஏவாகவும் அதுக்கு நம்ம பிளாஸ்மால ஆன்டிபாடி பியாகவும் இருக்கும். ஆன்டிபாடி பி, ஆன்டி ஏ. இப்போ ஆன்டிபாடி ஏவே இருந்தால் என்ன ஆகும்? இந்த ஆன்டிஜெனோட பைண்ட் ஆகி கிளாட் ஆகிடும். அப்படி கிளாட் ஆயிடுச்சுன்னா நமக்கு பிளட்டே இருக்காது இல்லையா? அதனால தான் அங்கே நமக்கு படைப்பே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிஜென் ஏ இருக்கும் ஆர்பிசியில். பிளாஸ்மால அதுக்கு அகெயின்ஸ்ட் அதுக்கு ஆப்போசிட் ஒரு ஆன்டிபாடி இருக்கும், ஆன்டிபாடி பி. இப்படி இருக்கிற குரூப்புக்கு பேர் தான் ஏ குரூப்னு சொல்லுவாங்க. பி குரூப்புக்கு என்ன இருக்குன்னா பி ஆன்டிஜன் இருக்கும், ஆன்டிபாடி ஏ இருக்கும். அவங்க குரூப் பார்த்தீங்கன்னா பி குரூப்னு சொல்லுவாங்க. ஏபி குரூப்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அதில் வந்து ரெண்டுமே ஆன்டிஜன் இருக்கும், ஒரு ஆன்டிபாடியும் இருக்காது. ஏன் ஆன்டிபாடி இங்கே இல்லைன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது இப்போ ஆன்டிபாடி ஏவோ ஆன்டிபாடி பி இருந்ததுன்னா இது ரெண்டுமே கிளாட் ஆகிடும். இப்போ ஆன்டி ஏ வந்து ஏக்கும், ஆன்டி பி வந்து பிக்கும் கிளாட் மிக்ஸ் ஆகி கிளாட் ஆகிடும். ஸோ அப்போ மனுஷனுக்கு அந்த ரத்தமே இருக்க முடியாது இல்லையா? ஸோ இது நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங்ல ஏபி ரெண்டு ஆன்டிஜனும் இருக்கும், ஆன்டிபாடி இல்லை. அந்த மாதிரி குரூப்பை வந்து ஏபின்னு பிரிச்சிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக ஓ குரூப்னு இருக்கு. ஓ குரூப்புக்கு எந்த ஆன்டிஜனுமே ஆர்பிசியில் இருக்காது. ஆனால் நமக்கு ஆன்டிபாடி ஏவும் இருக்கும், ஆன்டிபாடி பியும் இருக்கும். ஸோ இந்த ஆன்டிபாடி ஏ, ஆன்டிபாடி பி இருக்கிறதுனால இந்த ஓ குரூப் வந்து யாருக்கு வேணா கொடுக்கலாம். அதாவது ரத்தம் கொடுக்கும்போது எல்லா குரூப்புக்கும் கொடுக்கலாம். ஆனால் இவங்களால மற்ற குரூப் கிட்டேருந்து வாங்க முடியாது. ஏன்னா ஆன்டிஜன் இவங்க கிட்ட இல்லை இல்லையா? இப்போ ஏ குரூப் எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா இவங்க கிட்ட இருக்கிற ஆன்டி ஏ போய் பைண்ட் ஆகி ரத்தம் சேராது. ஸோ அதனால தான் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணும்போது இந்த செக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் 4 விதமான பிளட் குரூப் நம்ம பாடியில் யூஸ்வலாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இட் இஸ் கால்டு இது வாட் இஸ் இட் ஆர்ஹெச். அந்த நெகட்டிவ்னு சொன்னேன் இல்லையா? ஏ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்களா? அது ஏன்னா இப்போ நம்மகிட்ட இன்னொரு ஆன்டிஜன் இருக்கு, ஆர்ஹெச். அந்த ஆர்ஹெச் ஏன் பேர் அப்படி வந்திருக்குன்னா ரீசஸ் மங்கீஸோட ஆன்டிஜன் அதில் இருந்ததுனால அந்த ரீசஸோடைய நேமே எடுத்து ஆர்ஹெச்னு வச்சிருக்காங்க. ஸோ நமக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 0.3 ரொம்ப குறைவாக தான் ஆர்ஹெச் பாசிட்டிவ் இருப்பாங்க. பட் ஆர்ஹெச் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஆர்ஹெச் நெகட்டிவ் தான் நிறைய இருக்கும், ஆர்ஹெச் பாசிட்டிவ் ரொம்ப குறைவு. ஸோ இது ஏன் நம்ம இப்போ ஸ்பெசிஃபிக்காக டிஸ்கஸ் பண்ணோம்னா இதில் ஒரு கொஸ்டின் வரும், கொஞ்சம் குழப்பின மாதிரி இருக்கும். நீங்கள் கிளியராக கான்செப்டை பிடிச்சிட்டிங்கன்னா யூ கேன் ஏபிள் டு ரைட் த ஆன்சர் ஃபார் யர் நீட் எக்ஸாம். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த டயக்ராம் கூட உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ நெகட்டிவ் தான் நிறைய இருக்கும் இல்லையா? ஸோ ஆர்ஹெச் நெகட்டிவும் கல்யாணம் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. இப்போ ஆர்ஹெச் பாசிட்டிவ் ஒரு பர்சனும் ஆர்ஹெச் நெகட்டிவ் ஒரு பர்சனும் இருந்து கல்யாணம் பண்ணா இங்கே பாருங்க, இந்த பர்சன் வந்து ஆர்ஹெச் பாசிட்டிவ், இந்த பர்சன் வந்து ஆர்ஹெச் நெகட்டிவ். இவங்க கல்யாணம் பண்ணிட்டா இப்போ வரப்போகிற குழந்தை வந்து நெகட்டிவாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம். சப்போஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா, ஏன்னா ஹாஃப் ஃப்ரம் மதர் ஹாஃப் ஃப்ரம் ஃபாதர் ஷேர் ஆகும் இல்லையா? அப்போது இங்கே வந்து உங்களுக்கு ஆர்ஹெச் பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு பாப்பாவை பிரச்சனை இல்லை. ஏன்னா அம்மா கிட்ட இருந்து தான் நியூட்ரியன்ஸ் பாப்பாக்கு போகும்போது வயா பிளாசண்டா. ஆனால் இப்போ என்ன ஆகுனா டெலிவரிக்கு அப்புறம் தான் பிரச்சனையே வரப்போகுது. எப்படி வரப்போகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா இந்த பிளாசண்டா வந்து கட் பண்ணி அந்த டெலிவரி அப்போ ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அப்போ வந்து இந்த ஆர்ஹெச் பாசிட்டிவ் மதர்க்குள்ளே போக சான்ஸ் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக பிளட்டோட கலக்கும். அப்போ அந்த டைமில் என்ன ஆகணும், இது வந்து புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நெகட்டிவ் வந்து ஒரு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகுது. எதுக்கு? ஆர்ஹெச் பாசிட்டிவ்க்கு ஒரு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிடும். அப்போ அந்த ஆர்ஹெச் பாசிட்டிவ் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ செகண்ட் டெலிவரி ப்ரெக்னென்சி ஆகும்போது தான் பிரச்சனை. என்ன ஆகுனா இந்த ஆன்டிஜன் என்ன பண்ணும், இந்த ஆன்டிபாடி என்ன பண்ணும், ஆர்ஹெச் பாசிட்டிவ் உள்ள ஆன்டிஜன்ஸை போய் டச் பண்ணி கில் பண்ணிடும். அப்போ குழந்தை வந்து பாதிக்கப்படும், குழந்தை இறந்து போயிடும்.
ஸோ இது வந்து பிரச்சனை. ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெலிவரிலே ஆன்டிபாடிஸ் தான் உங்களுக்கு குடுத்துருவாங்க. ஆன்டி RH ஆன்டிபாடிஸும் மதருக்கு குடுத்துருவாங்க. இம்மீடியட்டா குடுத்தோன்னா, ஸோ அது வந்து நம்மளோடதான் வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்கும். ஸோ வந்து உங்களுக்கு ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ தட் செகண்ட் இது வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம இந்த RH குரூப்பிங்கை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா நம்ம ஸ்டடி பண்ணணும். ஸோ வெரி சிம்பிள், பாசிட்டிவ் நெகட்டிவா இருந்தா இந்த பிரச்சனை வரும். நெகட்டிவ் தான் யூஸ்வலா 97% பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ஸாக தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஒன்லி ஃபியூ ஆர் ஹேவிங் திஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு டிசீஸ் வந்ததுன்னா அந்த பேர் வந்து எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ். அந்த குழந்தைக்கு அந்த பேர் வந்து அந்த டிசீஸ் பேர் வந்து எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ். இது நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் coagulation ஆஃப் blood. coagulationன்றது பிளட்டை வந்து உறைய தன்மைக்கூடியது. அதாவது பிளட் எப்போ உரையனா இன்ஜுரி, ஒரு ஆக்சிடென்ட்டோ ஒரு கட்டோ நம்ம உடம்புல படும்போது அப்போ என்ன ஆகும், பிளட் ஊஸ் ஆகி ஸ்டாப் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸ் பேர் தான் coagulation ஆஃப் blood. அந்த coagulation ஆஃப் blood பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் போகும். என்னெல்லாம்னு பாருங்களேன். ஃபைப்ரினோஜன், அது பேசிக்காக என்னென்னா ஃபைப்ரினோஜன் ஃபைப்ரினா கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா உறைஞ்சு போயிடும். அதாவது நமக்கு பிளட் வந்து ஊஸ் ஆகி கிளாட் ஆகும். அந்த கிளாட்டிங்க்கு தான் ஃபைப்ரினோஜன் டு ஃபைப்ரின். இதுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக நிறைய ஃபேக்டர்ஸ் வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா 13 வந்து inactive to active, 12 active inactive to active, 11 inactive to active, அப்புறம் 10, அப்புறமா 9, அப்புறம் 8, அப்புறமா உங்களுக்கு வந்து 2 ஃபேக்டர்ஸ் அண்ட் இது மாதிரி எல்லாமே வந்து inactive to active கன்வெர்ட் ஆகும். ஸோ அது பேர், அதனால தான் அது பேர் கேஸ்கேட். கேஸ்கேட்னா ஸ்டெப் வைஸ் நடந்துகிட்டே போகும். ஒன்று இன்ஆக்டிவ் ஆகும், ஆக்டிவ் ஆகும், அப்புறம் அனதர் போய் ஆக்டிவ் பண்ணும். இந்த மாதிரி ஆக்டிவ் பண்ணி இந்த கார்டெல்லாம் அடுக்கி வைப்பாங்களே, அடுக்கி வச்சு ஒன்றை தட்டினா அப்படியே ஒன்று ஒன்றா விழும். அதே மாதிரி தான் இங்கே ஒன்று ஆக்டிவ் பண்ணால் அடுத்தது ஆக்டிவ் ஆகிட்டே போகும். ஃபைனலாக ரீச் ஆகிறது எதுனா ஃபைப்ரினோஜன் டு ஃபைப்ரின். ஸோ ஃபைப்ரின்ஸ் ஆகிடுச்சுன்னா கிளாட் ஆகிடும். ஸோ அதுதான் இந்த இது. ஸோ thrombins are converted to inactive plasma called prothrombin. prothrombin தான் thrombin கன்வெர்ட் ஆகும். ஃபைப்ரினோஜன் ஃபைப்ரினா கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ்கேடை தான் நம்ம பிளட் coagulation சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாடியில் அனதர் ஃப்ளூயிட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிளட்ல இருக்கிறது என்னன்னா லிம்ஃப்னு சொல்லுவோம். ஸோ லிம்ஃப் இஸ் அனதர் பாடி ஃப்ளூயிட். ஏற்கனவே நம்ம பிளட் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ இப்போ லிம்ஃப்ன்றது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதான் வந்து நம்மளுடைய ஆர்ட்ரீஸ், இது வெயின்ஸ். இது ரெண்டும் மீட் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு தின் லேயர் ஆஃப் வெயின்ஸ் வரும், ஒரு கேப்யூல்ஸ் வரும். ஸோ அதை தான் நம்ம கேப்லரி சொல்லுவோம். அந்த இடத்துல இருந்து லீக் ஆகக்கூடிய ஃப்ளூயிடை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா lymph or tissue fluid ன்னு சொல்லுவாங்க. So blood passes through the capillaries in the tissue. So and the small water soluble substances move out into the spaces between the cells and tissues. அந்த இடத்துல வரக்கூடிய அந்த ஃப்ளூயிடை தான் இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட் சொல்லுவாங்க. இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட்னா நத்திங் பட் லிம்ஃப்னு சொல்லலாம். ஸோ இது என்னன்னா, இட் இஸ் ஹேவிங் அதே தான் மினரல்ஸ் இருக்கும், நியூட்ரியன்ஸ் இருக்கும், கேஸஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். இதுவும் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாடி ஃப்ளூயிட் இன் அவர் சிஸ்டம். இதில் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் வந்து இதுலேருந்து டெவலப் ஆகி அது ஒரு தனி சிஸ்டம். சர்க்குலேட் சிஸ்டம் மாதிரி லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் இருக்குது. என்ன லிம்ஃபாட்டிக்னு கேட்டிங்கன்னா, லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் தான் நம்மளோட ஆன்டிஜன் ஆன்டிபாடிஸ், நம்மளுடைய ஃபேகோசைட்டோசிஸ் எல்லா ப்ராசஸும் நடக்கக்கூடிய எல்லா WBCஸும் இதுக்குள்ளே தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கலர்லெஸ் ஃப்ளூயிடு. அது வந்து ஸ்ட்ரா கலர், பிளாஸ்மா வந்து ஸ்ட்ரா எல்லோ கலரு, பட் இது வந்து கலர்லெஸ் ஃப்ளூயிடு. ஸ்பெஷலி லிம்போசைட், நான் சொன்னேன் இல்லையா, WBC மோஸ்ட்லி இதுக்குள்ளே இருக்கும். அண்ட் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த இம்யூனிட்டி. அப்புறம் லிம்ஃப் இஸ் an important carrier for nutrients, hormones. அது இல்லாமல் ஃபேட்ஸும் இருக்கும். ஃபேட்ஸ் அப்சர்வ் பண்ணுறது via lymph தான். இட் இஸ் நாட் அப்சர்வ்டு ஜஸ்ட் டைரக்ட்லி இன்டு த பிளட். ஸோ இட் இஸ் லைக் திஸ், இட் இஸ் யூஸ்ஃபுல். இதுதான் மெயின். அந்த இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிடு தான் டிஷ்யூவில் வந்து நம்ம சொல்கிறது வந்து டிஷ்யூ ஃப்ளூயிடு சொல்லலாம், இல்லை லிம்ஃப்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டமுக்கு மெயினாக ஃபங்க்ஷனல் குரூப் ஆர்கன் என்னன்னா இந்த ஹார்ட். இந்த ஹார்ட்டில் உங்களுக்கு தெரியும், இட் இஸ் அ 4 chamber ஹார்ட். 2 சேம்பர் இருக்குது, 3 சேம்பர் இருக்குது, 4 சேம்பர் இருக்குது. 4 சேம்பர் தான் நம்ம ஹியூமன்ஸ்க்கு இருக்கும். இது வந்து லெஃப்ட், இது வந்து ரைட் ஆர்ட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல் சொல்லுவாங்க. லெஃப்ட் ஆர்ட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். அண்ட் இதை வந்து மெயினாக கேரி பண்ணுறது ஒரு அயோட்டா. அண்ட் இது வந்து மெயின் வெயின் பார்த்தீங்கன்னா வீனா கேவா. அப்புறம் இங்கே வந்து பல்மனரி ஆர்ட்ரி, பல்மனரி வெயின்ஸ்ன்னு இருக்கும். அண்ட் இது வந்து உள்ள வந்து இந்த ஆர்ட்ரியும், இந்த ரைட் ஆர்ட்ரியும் ரைட் வென்ட்ரிக்கலும்
ஒரு ஒரு வேல்வ் எதுவும் மூடோ அது பேர் வந்து ட்ரைகஸ்பிட் வேல்யூ. அப்புறம் இந்த பக்கம் லெஃப்ட் ஆர்டிக்கல் லெஃப்ட் வென்ட்ரியில் உங்களுக்கு டைகஸ்பிட் வேல்யூஸ் இருக்கும். அப்புறம் இந்த ரைட் வென் ஆர்டிக்கலில் மேலே ஒரு நாடு இருக்கும், அது பேர் SAN சொல்லுவாங்க, சினோ ஆர்ட்ரியல் நாடுன்னு சொல்லுவாங்க. இதுதான் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், அதுதான் ப்ரெஷருன்றது சொல்லுவாங்க. அண்ட் இன்னொன்று இங்கே பார்த்தீங்கன்னா on the base of the right article you have atrioventricular node. இந்த இடத்துல ஒரு நாடு இருக்கும். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ப்ரெஷரை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் தான். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஹார்ட்டை பிரிச்சிருப்பாங்க. அண்ட் இன் பிட்வீன் உங்களுக்கு ஒரு லேயர் செப்பரேட் ஒரு டிஷ்யூ ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். ஸோ அது பேர் வந்து செப்டம். அந்த செப்டம் தான் என்ன பண்ணுன்னா அந்த ரைட் டு லெஃப்ட் ஹார்ட்டை வந்து பிரிக்கிற ஒரு டிஷ்யூ ஒரு லேயர் தான் வந்து செப்டம். அப்புறம் இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃபைபர்ஸ்னால் நார் மாதிரி ஒரு வெசல்ஸ் இருக்கும். ஸோ அது பேர் பண்டில் ஆஃப் ஹிஸ். அண்ட் இங்கே கூட இந்த லாஸ்ட்ல இங்கெல்லாம் நர்வ்ஸ் மாதிரி தெரியுது இல்லையா, அது வந்து பர்கஞ்சி ஃபைபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே பர்கஞ்சி ஃபைபர்ஸ். ஸோ இதை வந்து ஹார்ட் கவர் பண்ணக்கூடிய ஒரு மசில் பேர் தான் மயோகார்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சரில் இல்லை, நான் உங்களுக்கு வேற ஒன்று நெட்டில் ஒன்றா பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஓரளவுக்கு தான் இதில் கொடுத்துருக்காங்க. இது ஏன் போட்டிருக்கேன்னா NCERT இப்படி தான் கொடுத்துருக்காங்க. NCERT புக் தானே நமக்கு மெயின், அதை ரெஃபர் பண்ணி தான் நான் போட்டுட்டு வரேன். ஸோ இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் யுவர் ஹார்ட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி வந்து ஒரு ஹார்ட்டில் பிளட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிளட் ஃப்ளோ ஆகுறது எங்கன்னா ஒன் டைரக்ஷனில் தான் போகும். அதாவது ஒரு பக்கம் தான் அது போகும். ஒன்ஸ் உள்ளே வந்துச்சுன்னா இப்படி வரும், வெளியே போச்சுன்னா இப்படி போகும். உள்ளேயும் வெளியும் அட் அ டைம் போக சான்ஸே இல்லை, அப்படி போகாது. அதுதான் இந்த ஹார்ட்டோடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ ஒரு ஹார்ட்டுக்குள்ள பிளட் எப்படி உள்ளே போகும்னா இப்போ வந்து நம்ம ஒன்று பார்ப்போம். ஸோ ஃப்ரம் த ஆர்ட்ரியா டு வென்ட்ரிக்கல்ஸ், from the ventricles to pulmonary aorta and aura. These valves prevent the blood flow. So the valves நான் இப்போ சொன்னேன் dicuspid valve, tricuspid valve, இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த dicuspid valve, tricuspid valve அட் அ டைம் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும்னா பிளட் வந்து ஆர்ட்ரிக்கல்லேருந்து வென்ட்ரிக்கலுக்கு வரும். ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து பிளட் ஃப்ளோ ஆகும். அப்புறம் திரும்ப வென்ட்ரிக்கல்லேருந்து dicuspid valve அந்த இது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் ஆகிடும். அண்ட் இன்னொரு பர்டிகுலர் வேல்வ் ஓப்பன் பண்ணி வீனா கேவாக்குள்ளே போகும். இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இருந்து இருக்கிறது வந்து அயோட்டாவுக்குள்ளே போகும். இப்படி தான் பிளட் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ அதுதான் டீட்டெயிலாக இங்கே நான் போட்டிருக்கேன், நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ பேட்ச் ஆஃப் டிஷ்யூஸ் ப்ரெசென்ட் இந்த ரைட் அப்பர் கார்னர், அது வந்து சினோ ஆரிகுலர் நாடு. இப்போ தான் அது உங்களுக்கு சொன்னேன். ரைட் அது மாதிரி ஆன்ட்ரியோ வென்ட்ரிகுலர் வந்து கீழே இருக்கும். அண்ட் பிரான்ச்சஸ் வித் மைன்யூட் ஃபைபர்ஸ், அது புர்கஞ்சி ஃபைபர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இதெல்லாம் இந்த சான் இந்த ஏவியன் சான் ஏவியன் தான் நமக்கு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் கிரியேட் பண்ணுறது. அதாவது ஒரு பொட்டன்ஷியல், அதுதான் நம்ம ப்ரெஷருன்னு சொல்லுவோம். ஒரு நம்ம ஹார்ட் பிபின்னு எதுன்னு ஒரு சொல்கிறோம்னா இந்த பிகாஸ் ஆஃப் திஸ் SAN ஏவியன்னால தான் வருது. ஸோ ஒரு நார்மலாக ஒரு ஹார்ட் பீட் எவ்வளோ நடக்குன்னா 70 to 75 times per minute. ஸோ இதுதான் வந்து யூஸ்வலாக ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் ஹார்ட் ரேட். ஸோ இப்போ பிளட் ஃப்ளோ ஆகிறத பற்றி பார்த்துருவோமா. இப்போ நான் ஜஸ்ட் சொன்னேன் இல்லையா, ட்ரைகஸ்பிட் பைகஸ்பிட் வேல்யூஸ் எங்கே இருக்கும், ரைட் ஆரிக்கலோ ரைட் வென்ட்ரிக்கலோ லெஃப்ட் ஆரிக்கல் லெஃப்ட் வென்ட்ரிக்கலோ கண்ட்ரோல் பண்ணுறது இந்த வேல்வ்ஸ். இந்த வேல்வ்ஸ் வந்து ஓப்பன் ஆகும்போது பிளட் வந்து பல்மனரி வெயின்ஸ்லேருந்து அண்ட் வீனா கேவாலேருந்து உள்ளே விழும். எங்கே விழும்னா லெஃப்ட் into the left and the right ventricle. Left and right ventricle na கீழே இருக்க அந்த 4 சேம்பரில் லெஃப்ட் அண்ட் ரைட்லுக்குள்ளே வந்து விழும். வந்து விழுந்ததுக்கப்புறம் ரெஸ்பெக்டிவ்லி இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ஆர்டிக்கல் இந்த செமிலூனார் வேல்ஸ் வந்து அப்போ க்ளோஸ் ஆகிடும். செமிலூனார் வேல்ஸ்ன்றது நம்மளுடைய ஹார்ட்லேருந்து வெளியே, அதாவது லங்ஸுக்கோ மற்ற சிஸ்டத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பிளட் வேல்வ் இருக்கு இல்லையா, அயோட்டா பல்மனரி வீனா கேவா, அதை வந்து க்ளோஸ் பண்ணிடும். அப்படி க்ளோஸ் பண்ணாதானே இப்போ டெம்பரரியாக இங்கே வந்து வென்ட்ரிக்கல்ல அது இருக்கும். அப்புறம் இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா SAN, அதாவது சினோ ஆரிகுலர் நாடு இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும், வில் ப்ரொடியூஸ் அ ஸ்டிமுலேஷன், அதாவது ஒரு எலக்ட்ரிக் பல்ஸ் மாதிரி இருக்கும் அந்த ஜென்ரேஷன். அது ஒன்றும் இல்லை, சோடியம் பொட்டாசியம் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அது போலரைசேஷன் டீபோலரைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ அப்போது generates எது ஜென்ரேட் ஆகுதுன்னா SAN generate action potential. So between both atria to undergo simultaneous contraction. Contraction என்னன்னா சுருங்கும். ஸோ சுருங்கும் போது என்ன ஆகுனா ஆர்ட்ரியல் சிஸ்டோல் வந்து ஃபார்ம் ஆகுது. ஆர்ட்ரியல் சிஸ்டோல்னா என்ன,
நமக்கு வந்து blood pressureல systole by diastole சொல்லுவோம் contraction. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா flow of blood into the ventricles 30% வந்து யூட்டிலைஸ் பண்ணுது. அதே மாதிரி ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கண்டக்டட் பை த வென்ட்ரிகுலர் சைடு. வென்ட்ரிகுலர் சைடில் பார்த்தீங்கன்னா ஏவிஎன் atrioventricular node இருக்கு இல்லையா, ஏவி பண்டில் ஃப்ரம் த பண்டில் ஆஃபீஸ். அது என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு வந்து வென்ட்ரிகுலர் மஸ்குலரை கான்ட்ராக்ட் பண்ணுது. இப்போ ஆர்டிகுலர் மஸ்குலர் கான்ட்ராக்ட் பண்ண மாதிரி வென்ட்ரிகுலர் மசில்ஸை கான்ட்ராக்ட்னா என்ன, சுருங்க செய்யும். சுருங்கும் போது அப்போ உங்களுக்கு மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகிடும். அப்போ எந்த மசில்னா வென்ட்ரிகுலர் மசில் சிஸ்டம். அப்போ வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் ஃபார்ம் ஆகும். சிஸ்டோல்ன்றது உங்களுக்கு வென்ட்ரிகல்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா ஆர்ட்ரியல் சிஸ்டோல் அது வந்து டேக் கேர் பை SAN, AVN will take care by the ventricles. SAN வந்து ஆர்டிக்கல், V வந்து வென்ட்ரிக்கல், எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ SAN ஜெனரேட் ஆகும்போது ஆர்ட்ரியல் சிஸ்டோல் ஆகும், அதாவது ஆர்ட்ரியம் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். AVN வந்து ஸ்டார்ட் ஆகும்போது அந்த ப்ரெஷர்னால வென்ட்ரிக்கல்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ இப்படி கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகி கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகிறதா ஒரு கார்டியாக் சைக்கிள்னு சொல்லுவாங்க. அதை நெக்ஸ்ட் நான் சொல்லிட்டே வரேன். ஸோ இப்போ வந்து வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் ஃபார்ம் ஆகும். இப்போ ஆர்ட்ரியா ரிலாக்ஸ் ஆகும். வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகும்போது ஆர்டிகல்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகும். அந்த ரிலாக்ஸ் ஆகுறது தான் டயஸ்டோல் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? ஸோ இதை வந்து கண்ட்ரோல் பண்றது SAN, AVN. ஸோ நவ் வென்ட்ரிக்கல் சிஸ்டோல் இன்க்ரீசஸ் த வென்ட்ரிக்கல் ப்ரெஷர். அப்போ என்ன ஆகும்னா அது என்ன பண்ணுதுன்னா க்ளோஷர் ஆஃப் ட்ரைகஸ்பட் அண்ட் பைகஸ்பட் வால்வ்ஸ், அதாவது ஆர்டிக்கலும் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் இருக்கிற வேல்வ் தானே இது, ரைட் ஆர்டிக்கல் லெஃப்ட் ஆர்டிக்கல். அதை க்ளோஸ் பண்ணுறதுனால பிளட் வந்து எங்கே ஃப்ளோ ஆகுதுன்னா attempted back flow of blood into the artery. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா வென்ட்ரிக்கல்ல இருந்து ஆர்டிக்கலுக்கு கொடுக்குது. புரியுதுங்களா? வென்ட்ரிக்கல்ல இருந்து ஆர்டிக்கலுக்கு போகும். அதாவது லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து லெஃப்ட் ஆர்டிக்கல் கொடுக்கும், ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து ரைட் ஆர்டிக்கல் கொடுக்கும். as a ventricular pressure increases, so semilunar walls இப்போதான் என்ன ஆகுது, செமிலுனார் வால்ஸ் ஓப்பன் ஆகும். இதுக்கு முன்னாடி எது ஓப்பன் ஆயிருந்தது, பைகாஸ்பட் ட்ரைகாஸ்பட் ஓப்பன் ஆகும். செமிலுனார் ஆர்டர் இப்போ வந்து ப்ரெஷர் இருக்கிறதுனால அது ஓப்பன் ஆகி என்ன பண்ணுன்னா லெஃப்ட் ஆர்ட்ரியில் இருக்கிற பிளட்டை ரைட் சைடுக்கு கொடுக்கும். அந்த அயோட்டா லெஃப்ட் ஆரிக்கல் இருக்கிறது அயோட்டாக்கு கொடுக்கும். ஸோ ஓப்பன் பண்ணி இப்படி தான் வந்து பிளட் வந்து வென்ட்ரிக்கல்ல இருந்து லங்ஸுக்கும், வென்ட்ரிக்கல்ல இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து லங்ஸுக்கும், ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து மற்ற அயோட்டானால அதர் ஆர்கன்ஸ்க்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ இதுதான் சர்க்குலேட்டரி பாத்வேஸ். ஓகே, இப்படி தான் ப்ரெஷர்னால அது ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு டிஃப்ரெண்ட் வேல்வ்ஸ் இருக்கு. ஒன்று ட்ரைகஸ்பட் டைகஸ்பட், இன்னொன்று வந்து செமிலுனார் வேல்வ்ஸ். இதை கண்ட்ரோல் பண்ணுறது ASN, AVN. AVN ASN தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் ப்ரெஷர் இன்டியூஸ் பண்ணுது. அப்படி ப்ரெஷர் கொடுக்கும் போது தான் கான்ட்ராக்ட் ஆகும். கான்ட்ராக்ட் ஆகும்போது அது பேர் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். அதே ஆர்ட்ரீரியல் ஃபார்ம் போது அது ஆர்ட்ரீரியல் சிஸ்டோல்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் நீங்க கிளியரா படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே இதில் வரும். ஸோ இப்படி வந்து வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் அதுக்கப்புறம் வந்து வென்ட்ரிகுலர் ஸ்லோ அது பிளட்டை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அது ப்ரெஷர் குறைஞ்சிடும். ப்ரெஷர் குறைய ரிலாக்ஸ் ஆகிடும். ரிலாக்ஸ்னா என்ன, டயஸ்டோல். வென்ட்ரிகல்ஸ் டயஸ்டோல் வந்து ரிலாக்ஸ் ஆகிடும். அப்போ வந்து ட்ரைகஸ்படும் பைகஸ்படும் ஓப்பன் ஆகிடும். அங்கே புஷ் ஓப்பன் பை த ப்ரெஷர். ஓப்பன் ஆனால் என்ன ஆகும், திருப்பி வந்து பல்னரி ஆர்ட்ரி அந்த பல்னரி வெயின்லேருந்து பிளட் திருப்பி உள்ள பெயின்ஸ் வென்ட்ரிகல்ஸ்குள்ளே என்டர் ஆகும். ஸோ இதுதான் ரொட்டீன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக வென்ட்ரிகல்ஸ்க்கு ப்ரெஷர் வரும். அப்போ வென்ட்ரிகல் சிஸ்டோல் ஆகிடும். அப்போ கான்ட்ராக்ட் ஆகும். அப்போ கான்ட்ராக்ட் ஆனால் கலெக்ட் ஆன பிளட் என்ன பண்ணுது, திருப்பி புஷ் பண்ணி வெளியே அனுப்பும். இப்படி தான் கண்டினியூஸாக போகும். அது பேர் தான் கார்டியாக் சைக்கிள். இந்த கார்டியாக் சைக்கிள் தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எப்படின்னா சிஸ்டோல் பை டயஸ்டோல். இது கண்டினியூஸாக ரிதம் மாதிரி நடக்கும். ரிதம்னா ஒரு செகண்ட்ஸ்க்கு ஒரு செகண்ட் மாறிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஹார்ட் பீட் வந்து 70 to 75 சொன்னோம் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கார்டியாக் சைக்கிள் எப்படி சொல்லுவாங்கன்னா 0.8 செகண்ட் வரும். அது எப்படின்னா 60/72, அதாவது 60ன்றது ஒரு நிமிஷம் 60 செகண்ட்ஸ் பை 72 நம்பர் ஆஃப் ஹார்ட் பீட். இதை போட்டிங்கன்னா 0.8 வரும். ஸோ அது ஒரு கார்டியாக் சைக்கிள்ன்றது ஒரு 0.8 செகண்ட்ஸ். 0.8 செகண்ட்ஸ்க்குள்ள இந்த மாதிரி வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், ஆரிகுலர் டயஸ்டோல், திருப்பி ஆரிகுலர் சிஸ்டோல், வென்ட்ரிகுலர் டயஸ்டோல், இந்த மாதிரி மாறி நடக்கிறதா கார்டியாக் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது 70 ml ஆஃப் பிளட் வந்து ஒரு பம்ப் பண்ணுது. ஒரு நிமிஷம் அந்த டைம்ல பம்ப் பண்ணுது. அது பேர் வந்து ஸ்ட்ரோக் வால்யூம்.
ஏன் இதை சொல்லிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கான்செப்ட் புரிஞ்சிட்டிங்கன்னா கொஸ்டின் அட்டென்ட் பண்ணலாம். அது வந்து ஸ்ட்ரோக் வால்யூம் சொல்லுவாங்க. ஸ்ட்ரோக் வால்யூம் மல்டிப்ளைட் பை ஹார்ட் ரேட் கிவ்ஸ் த கார்டியாக் அவுட்புட். அவ்வளோ கார்டியாக் அவுட்புட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 ml ஆர் 5 liters. இதுதான் யூஸ்வலாக நார்மல் பிளட்டு நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து கார்டியாக் சவுண்டு ஏன் நமக்கு லப் டப்னு கேட்குதுன்றது அதுக்கான விஷயம் பாருங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் சவுண்ட் எங்கேருந்து வருது? லப். அந்த சவுண்ட் வந்து க்ளோஷர் ஆஃப் ட்ரைகஸ்பெட் அண்ட் பைகஸ்பெட் வேல்வ்ஸ். இந்த ட்ரைகஸ்பெட் பைகஸ்பெட் வேல்வ்ஸ் க்ளோஸ் பண்ணும்போது லப் சவுண்டும், அப்புறம் லூனார் வேல்வ்ஸ் அது க்ளோஸ் ஆகும்போது டப் சவுண்டும் கேட்கும். ஸோ இந்த டைம் க்ளோஸ் ஆகும்போது உங்களுக்கு லப்பும், அண்ட் செமிலோனார் வேல்வ்ஸ் க்ளோஸ் ஆகும்போது டப்னு கேட்கும். ஸோ இதுதான் ஹார்ட்டோடைய சவுண்டுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. இது எப்படி நமக்கு தெரியும்னா ஸ்டெதஸ்கோப் வச்சு கேட்கும்போது உங்களுக்கு அது கிளியராக கேட்கும். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹார்ட் வந்து ஃபங்க்ஷனாக இருக்கா இல்லை எனி டிசீஸ் இருக்கான்னு நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் இதுவும் வந்து ஒரு ஒன் வே ஆஃப் அனலைசிங் யுவர் ஹார்ட். அதை வந்து இசிஜின்னு சொல்லுவாங்க. இசிஜி. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இசிஜியில் என்னென்னா இந்த PQRS அதுக்கப்புறம் T. ஸோ இந்த P என்னன்றது பார்த்துருக்கோம். ஸோ வாட் இஸ் P வேவ்னா எலக்ட்ரிக்கல் எக்ஸைட்டேஷன் ஆஃப் த ஆர்ட்ரியா. எலக்ட்ரிக்கல் எக்ஸைட்டேஷன் ஆர்ட்ரியானா என்னன்னா ஆர்ட்ரியோல் வந்து சிஸ்டோல் கான்ட்ராக்ஷன் ஆகுது இல்லை அந்த அதுதான் கான்ட்ராக்ஷன் ஆஃப் த ஆர்ட்ரியா. QRS என்னது ரெப்ரசன்ட் பண்ணா வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன். வென்ட்ரிகுலர்ன்றது உங்களுக்கு நான் AVN SN சொன்னேன் இல்லையா, அதுதான் வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன் வந்து அது சுருங்கும் போது QRSன்னு வரும். அதுக்கப்புறம் திருப்பி ரிலாக்ஸ் ஆகுது இல்லையா, ரிலாக்ஸ் ஆகுற ஸ்டேட் தான் T. ஓகே, P வந்து ஆர்டிகல்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகுறது, QRS வந்து வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகும், அண்ட் T வந்து திருப்பி வென்ட்ரிக்கல்ஸ் வந்து நார்மல் ஸ்டேட் ரீபோலரைசேஷன், அதாவது end of the systole. அப்போ திருப்பி சிஸ்டோல் முடிஞ்சோன்னா என்னன்னா டயஸ்டோல், அதாவது ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ இது ரெண்டுமே கான்ட்ராக்ட் ஆகுது. இது வந்து ஆர்டிக்கல், இது வென்ட்ரிக்கல், இது கான்ட்ராக்ட் ஆகுது. அப்புறம் நார்மல் டயஸ்டோல் பொசிஷன் ஆஃப் வென்ட்ரிக்கல் வருது. ஸோ இதை மொத்தத்தையும் சேர்த்து தான் PQRS. இந்த பீக் வந்து இப்படி தான் வரும். ஏன்னா அந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. எலக்ட்ரான் பொட்டென்ஷியல் சொன்னேன் இல்லையா, அந்த பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும்போது சேஞ்ச் ஆகும்போது ஒரு பல்ஸ் தான். அந்த பல்ஸ் வந்து ஒரு செகண்ட்ஸ்குள்ள இப்படி போய் இப்படி வரும். அது என்ன மீன் பண்ணாங்கன்னா P வேல்யூ வந்து ஃபார் ஆர்டிக்கல் சிஸ்டோலும் QRS வந்து வென்ட்ரிக்கல் சிஸ்டோலும் சொல்றாங்க. T வந்து ரிலாக்ஸேஷன் ஸ்டேஜ். ஸோ இப்படி வர்றது தான் வந்து ஒரு எலக்ட்ரோகிராம், அதாவது எலக்ட்ரோகார்டியோகிராம் இசிஜின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுவும் வந்து டயக்னோசிஸ்டிக் பர்பஸ்க்கு தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம். நார்மலாக இப்படி தான் இருக்கும். சப்போஸ் இது அப்படியே பீப்புன்னு அப்படியே ஏறி இறங்காமல் போயிடுச்சுன்னா அந்த பல்ஸ் ரொம்ப பல்ஸ் குறைவாகுதுன்னு சொல்கிறோம். இல்லை அப்படின்னா என்ன, ஹார்ட் ரேட் வந்து குறைவாயிட்டு இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ இது டபுள் சர்க்குலேஷன். எப்பவுமே நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா பியோர் பிளட் ஒரு பக்கம் போகும், இம்பியூர் பிளட் போகும். பியோர் பிளட் வெரி சிம்பிள். பியோர் பிளட்னா நம்ம பாடியில் ஆக்சிஜனை கேரி பண்ணுறது தான் பியோர் பிளட். கார்பன் டை ஆக்சைடை கேரி பண்ணுறது இம்பியூர் பிளட், அவ்வளோதான். இதுதான் வந்து டபுள் சர்க்குலேஷன். ஸோ த பிளட் ஃப்ளோ ஸ்ட்ரிக்ட்லி பை த ஃபிக்ஸ்ட் ரூட் த்ரூ பிளட் வெசல்ஸ். Artery and veins consist of 3 layers. அதாவது இது பிளட் வெசல்ல சொல்றாங்க. இன்னர் லேயரை வந்து ஸ்குவாமஸ் எபித்தீலியம், மிடில் லேயரை வந்து டியூனிக் ஆஃப் மீடியான்னு சொல்றாங்க. அவுட்டர் லேயர் இதுதான். இது இன்னர் லேயர், இது மிடில் லேயர், இது அவுட்டர் லேயர். அவுட்டர் லேயர்ல என்னன்னு சொல்றாங்கன்னா டியூனிகா எக்ஸ்டர்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிளட் வெசலை பத்தி போடுறாங்க. நம்ம இப்போ வந்து பம்ப்ஸ் எப்படி பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ பிளட் pump from the right ventricle enters the pulmonary artery. ஓகே, இந்த ரைட் வென்ட்ரிக்கல் வந்து வெளியே வருது, பல்மனரி ஆர்டரி வரும். எங்கே போகுதுன்னா லங்ஸ் போகுது. இது ஏன் ப்ளூ கலரில் இருக்குன்னா இது வந்து இட் இஸ் கேரிங் த டீஆக்சிஜனேட்டட் பிளட், அப்படின்னா ஆக்சிஜன் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, அண்ட் தென் whereas the left ventricle pump the blood ஆயிட்டு, இதுதான் லெஃப்ட் வென்ட்ரிக்கல். லெஃப்ட் வென்ட்ரிக்கல் எங்கே கொடுக்குதுன்னா பல்மனரி அயோட்டா, இது சாரி பல்மனரியில் அயோட்டாக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அது பிக் பிளட் வெசலில் தான் அயோட்டாக்குள்ளே போகும். இதுதான் அயோட்டா. ஸோ இந்த அயோட்டாக்குள்ளே போகும்போது அது வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல் கொடுக்கும். ஸோ இது எங்கே டீஆக்சிஜனேட்டட் பிளட், அதான் நான் சொன்னேன், இங்கே ஆக்சிஜன் இருக்காது. இது வந்து பல்மனரி ஆர்டரி வந்து லங்ஸ்க்கு போகும். லங்ஸில் போய் திருப்பி ஆக்சிஜன் கேரி பண்ணிட்டு திருப்பி ரைட் ஆர்டிக்கலில் கொண்டு வந்து கொடுக்கும்.
இப்படிதான் வந்து இந்த சைக்கிள் முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்தோனயும் டிஷ்யூஸ்க்கு வந்து அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுறதெல்லாம் திருப்பி இந்த பிளட் கேரி பண்ணிட்டு வந்து ரைட் ஆரிகல்ல போடும். அது யாருன்னா வீனா கேவாஸ். ஓகே. ஸோ இப்படி தான் நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வருது. ஸோ ஒரு பக்கம் ஃபுல்லா ஆக்சிஜனேட்டட் பிளட் ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு வரும். ஒரு பக்கம் ஃபுல்லா டீஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு கேரி பண்ணி வருது. அப்படிதான் வெரி சிம்பிளா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். So deoxygenated blood pumped into the pulmonary artery and passed to the lungs, from where oxygenated blood is carried by the pulmonary veins. இங்க பாத்தீங்கன்னா bloodல லங்ஸ்ல இருந்து வரும்போது blood ஆக்சிஜனை கேரி பண்ணி வருது. அதனால அது யார் கேரி பண்ணிட்டு வராங்கன்னா pulmonary vein. அது எங்க போகுது? திருப்பி நமக்கு ஆக்சிஜனேட்டட் கேரி பண்ணிட்டு pulmonary vein வழியா லெஃப்ட் ஆர்ட்ரியம் இங்க மேல வரும். லெஃப்ட் ஆர்ட்ரியம் வருது. லெஃப்ட் ஆர்ட்ரியம் வந்து அப்புறம் இது பல்மனரி சர்க்குலேஷன். இதுதான் ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் என்டரிங் த அயோட்டா. இங்க இருந்து வர அயோட்டால இருந்து வரக்கூடிய ஆக்சிஜனேட்டட் பிளட் நம்ம இது முடிச்சிட்டோம். இப்ப கீழே வரும். ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து நேரா டிஷ்யூஸ் போகும். ஆர்டரிஸ் வழியா ஆர்டரியல்ஸ் கேபிலரிஸ் டிஷ்யூஸ் போகுது. டிஷ்யூஸ்ல போய் டீஆக்சிஜனேட் ஆகும். அப்படின்னா என்ன ஆக்சிஜனை கொடுத்துரும். கொடுத்துட்டு அங்க இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை கேரி பண்ணிட்டு டிஷ்யூல இருந்து பேக் கேரி பண்ணி சிஸ்டம் வென்யூல்ஸ் வெயின்ஸ் வீனா கேவா வழியா இந்த பாருங்க இதான் வீனா கேவா. இந்த வீனா கேவா வழியா பிளட் வெசல் கேரி பண்ணி ரைட் ஆரிக்கல்ல கொண்டு போய் கொடுத்துரும். ரைட் ஆர்ட்ரியம் அதுல கொண்டு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. இது வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷன். ரெண்டு விதமான சர்க்குலேஷன் இருக்கும். ஒன்னு பல்மனரி சர்க்குலேஷன், ஒன்னு சிஸ்டமிக் சர்க்குலேஷன். இங்க பாத்தீங்கன்னா இது அந்த ரெட் ஃபுல்லா வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட், அது பியூர் பிளட்னு சொல்லுவாங்க. இதை வந்து இம்பியூர் பிளட்னு சொல்லுவாங்க. இம்பியூர்னா ஆக்சிஜன் இல்லாதது இம்பியூர் பிளட், ஆக்சிஜன் இருந்தா பியூர் பிளட். ஸோ இதுதான் டபுள் சர்க்குலேஷன். என்ன டபுள் சர்க்குலேஷன்? ஒன்னு பல்மனரி சர்க்குலேஷன், இன்னொரு சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன். ஸோ இதுதான் இப்போ நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதில் வந்து என்னெல்லாம் இருக்கும்? ஆக்சிஜன் மாத்திரம் இல்லாமல் நியூட்ரியன்ஸும் இருக்கும், ஹார்மோன்ஸ் எல்லாமே இது கொண்டு வரும். அதை தான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ இந்த ஸ்லைடும் உங்களுக்கு அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. லாஸ்ட்டாக நம்ம வந்து ரெகுலேஷன் வந்திருக்கோம். ஸோ வாட் இஸ் ரெகுலேஷன்? நம்மளோட ஹார்ட் எப்படி ரெகுலேட் பண்ணுது அப்படின்னா, ஸோ நார்மல் ஆக்டிவிட்டிஸ் நம்ம ஹார்ட் வந்து ரெகுலேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரெகுலேட்டட் பை ஸ்பெஷலைஸ்டு மசில்ஸ். என்னன்னா நோடல் டிஷ்யூஸ். அது பேர் தான் மயோஜெனிக். மயோஜெனிக்னா மயோமெட்ரியம், அதாவது மயோகார்டியம், இந்த ஹார்ட் மசில்ஸ் உள்ளது தான் மயோஜெனிக். இன்னொரு ஸ்பெஷல் சென்டர் இது வந்து ஹார்ட்ல வந்து ஆட்டோ, அதாவது ரெகுலேஷன் வந்து தனியா அது தானே பண்ணிக்கும். அதுதான் ஆட்டோன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னா நியூரல் சென்டர்னா மெடுலா ஆப்லங்கேட்டா. மெடுலா ஆப்லங்கேட்டா நீங்க படத்துல கேள்விப்பட்டிருக்கீங்க, அந்த விஜய் சேதுபதி சொல்லிட்டே இருப்பார்ல, அது மாதிரி இந்த மெடுலா ஆப்லங்கேட்டால வந்து இட் இஸ் ஃபங்க்ஷனிங், கார்டியாக் ஃபங்க்ஷன் இருக்கு. அது வந்து அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் ஏஎன்எஸ் வழியா அது கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் இன்னொரு சிக்னல் இருக்கு, சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். அது வந்து இட் இன்க்ரீசஸ் த ரேட் ஆஃப் த ஹார்ட் பீட்டை கண்ட்ரோல் பண்றது சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ். அதுவும் நியூரல் சிக்னல்ஸ். And ventricular contraction and puts a cardiac output. One more is that parasympathetic. இது sympathetic, இது parasympathetic neurons. இது வந்து ANS. இதுவும் வந்து உங்களுக்கு வந்து autonomic nervous system வழியா decrease the rate of the heartbeat. Increase பண்றது sympathetic, decrease பண்றது parasympathetic. It's a condition of action potential. நான் சொன்னாலே action potentialனால தான் pressure form ஆகுது. அந்த ப்ரெஷர்னால தான் நம்ம கார்டியாக் அவுட்புட்டு கார்டியாக் சைக்கிள்னு சொல்லிட்டு வரோம். அப்புறம் ஃபைனலாக அட்ரினல் மெடுலரி ஹார்மோன்ஸ். அந்த நமக்கு வந்து டென்ஷன் ஆகிறோம், படபடப்பாக இருக்குது அப்படின்னா ஏன்னா நம்ம அட்ரினல் ஹார்மோன்ஸ், அந்த அட்ரினல் ஹார்மோன்ஸ் எப்பினெஃப்ரின், நோரெப்பினெஃப்ரின்லாம் கூட இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ ஆட்டோ ரெகுலேட்டாகவும் பண்ணிக்குது, மெடுலா ஆப்லங்கேட்டாவும் கண்ட்ரோல் பண்ணுது, சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது சிக்னல், அண்ட் அஃப்கோர்ஸ் அட்ரினல் ஹார்மோன்ஸும் கண்ட்ரோல் பண்ணுது. இதெல்லாம் தான் நம்ம ஹார்ட்டை கண்ட்ரோல் பண்ணுது. ஃபைனலாக டிஸார்டர்ஸில் நம்ம 4 டிஸார்டர்ஸ் இன்னைக்கு பார்க்குறோம். ஒன்று வந்து ஹை பிளட் ப்ரெஷர். ரொம்ப ப்ரெஷர் நம்ம எப்போ சொல்லுவோம்னா 120/80க்கு மேலே போச்சுன்னா, 120ன்றது கான்ட்ராக்ஷன் சிஸ்டோல் சொல்லுவோம், 80ன்றது ரிலாக்ஸேஷன் டயஸ்டோல், சிஸ்டோல் பை டயஸ்டோல். ஸோ அது வந்து 140/90க்கு மேலே இருந்துச்சுன்னா அப்போ தான் நம்ம வந்து பிபி அதிகமாக இருக்குது, ஹைப்பர் டென்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹைப்பர் டென்ஷனால ஹார்ட் மட்டும் பாதிக்கப்படலை, நமக்கு பிரெயின் கிட்னி எல்லாமே சேர்ந்து கண்ட்ரோல் இல்லாமல் போகும். நெக்ஸ்ட் வந்து கொரோனரி ஆர்டரி டிசீஸ். ஆர்டரி டிசீஸ்ன்றது இட்ஸ் அத்ரோஸ்க்ளரோசிஸ், அதாவது எந்தெந்த பிளட் வெசல்லாம் சப்ளை டு த ஹார்ட் மசிலோ இப்போ அதெல்லாம் வந்து பிளாக் ஆயிடுச்சுன்னா பிகாஸ் ஆஃப் த டெபாசிஷன் ஆஃப் கால்சியம், ஃபேட், கொலஸ்ட்ரால், இதனால என்ன ஆகுனா ப்ராப்பராக ஃப்ளோ இல்லாமல் தடைப்படும். அப்போ அங்கே வர்றது தான் கொரோனரி ஆர்டரி டிசீஸ்.
அப்புறம் ஏஞ்சினான்றது இட்ஸ் கால் ஏஞ்சினா பெக்டோரிஸ். நமக்கு ஆக்ஸிஜன் சப்ளை வந்து கரெக்டாக கொடுக்கல. எனஃப் ஆக்ஸிஜன் இஸ் நாட் ரீச்சிங் டு த ஹார்ட் மசில். அந்த கண்டிஷன் தான் ஏஞ்சினா சொல்லுவோம். அண்ட் லாஸ்ட்டாக ஹார்ட் ஃபெயிலியர். ஹார்ட் ஃபெயிலியர்ன்றது ஸ்டேட் ஆஃப் ஹார்ட் வேர் இட்ஸ் நாட் பம்பிங் பிளட் effectively enough to need the body மற்ற பாடிக்கெல்லாம் blood supply பண்ண முடியாத கண்டிஷனை தான் ஹார்ட் ஃபெயிலியர் சொல்லுவோம். ஏன்னா ஹார்ட்ல இருந்தா மெயினா பிளட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அதை பியூரிஃபை பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் தான் ஹார்ட் ஃபெயிலியர். அது பேரு கன்ஜஸ்டிவ் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் கன்ஜெஷன் ஆஃப் லங்ஸ். பட் ஹார்ட் ஃபெயிலியர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹார்ட் அட்டாக். அது கார்டியாக் அரெஸ்ட் இருக்கு இல்லையா? கார்டியாக் அரெஸ்ட்ன்றது சடனா நம்மளுடைய மசில்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிறது. கார்டியாக் அரெஸ்ட்ன்றது ஹார்ட் ஸ்டாப்ஸ் பீட்டிங். ஹார்ட் வந்து ஸ்டாப் பண்ணிடும் பீட்டிங். அதாவது சிஸ்டோல் டயஸ்டோல் அந்த ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் நின்றுடுச்சுன்னா அது கார்டியாக் அரெஸ்ட். ஹார்ட் அட்டாக்ன்றது அதுதான் ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம். அப்போது ஹார்ட் மசில்ஸ்லாம் சடனாக டேமேஜ் ஆகிருக்கிறதுனால ஹார்ட் அட்டாக்ன்றது வருது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து 4 different types of disorders coming to the circulatory system. அதான் உங்களுக்கு ப்ரீஃபா நான் வந்து பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதை படிச்சுட்டு நீங்கள் திருப்பி படிச்சுட்டு அந்த கொஸ்டின்ஸ் நான் போடுறேன் டெலிகிராமில், அதை பார்த்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் இன் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.